JWT-னா என்னன்னு பார்ப்போம். JSON வெப் டோக்கன். ஸோ அது எங்க யூஸ் பண்றாங்க பைத்தான்ல அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ டோக்கன்னா என்னன்னா சிம்பிளா வந்து ஒரு கோடை ஜென்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு பாஸ் கீ மாதிரி. ஸோ இது எப்படி நான் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? JSON வெப் டோக்கன்றாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இன்டர்வியூல நிறைய கொஸ்டின்ஸ் JSON பத்தி கேட்பாங்க. நான் எப்படி அது சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் பிளேஸுக்கு போனீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டலோ இது மாதிரி ஒரு பிளேஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா உங்களை வந்து உள்ள என்ட்ரி போட மாட்டாங்க. ஸோ உங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கனுக்கு மீனிங் என்னன்னா, நீங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஸோ அந்த டோக்கனை காட்டினீங்கன்னா நீங்க வந்து இங்க எலிஜிபிள், ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த டோக்கனோட இது என்னன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அது மாதிரி தான். ஸோ JSON வெப் டோக்கனும் அதுதான். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு அதுக்கு அந்த டேட்டாவை ஹைட் பண்றதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா JSON வெப் டோக்கன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டோக்கனை உள்ள போடும்போது நம்மளோட டீட்டெயில் எல்லாமே என்கிரிப்டடா போகும்.